வணக்கம். அரசியல்ல சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்கியம், ஒரு சாதாரண கருத்து ஒரு பெரிய புயலையே கிளப்பிடும். ஆமா, மேலோட்டமா பார்க்கும்போது ஒண்ணுமில்லாத மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள பெரிய அரசியல் கணக்குகள் இருக்கும். கரெக்ட். இன்னைக்கு நாம அப்படி ஒரு விஷயத்தை தான் ஆழமா பார்க்க போறோம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்களின்படி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர் விஜய் பத்தியும் அதுல நடிகை த்ரிஷாவோட பேரையும் குறிப்பிட்டு சொன்ன ஒரு கருத்து. இத நாம வெறும் செய்தியா பார்க்காம இது ஏன் சொல்லப்பட்டது, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் உத்தி என்ன அப்படின்னு தான் அலச போறோம். நிச்சயமா விஜய் மாதிரி ஒரு பெரிய பிரபலம் அரசியலுக்கு வரும்போது அவரோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப கூர்மையா கவனிக்கப்படும். இந்த சூழல்ல நயினார் நாகேந்திரனோட கருத்து அது வெறும் விமர்சனம் இல்ல, அது ஒரு கணக்கு போட்ட நகர்வு. சரி, அப்ப முதல்ல என்ன நடந்ததுன்னு ஒரு தடவை தெளிவா பாத்திரலாம். ஒரு பிரஸ் மீட்ல நயினார் நாகேந்திரன் ரெண்டு முக்கியமான விஷயங்களை விஜயை பத்தி சொல்றாரு. ஆமா, ஒன்னு, விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்ல, இது முதல் கருத்து. இது ரொம்ப பொதுவானது. ஆமா, ஆனா ரெண்டாவது தான் முதலில் அவர் த்ரிஷாவிடமிருந்து வெளியே வர வேண்டும். இதுதான் மொத்த சர்ச்சையோட மையப்புள்ளி இல்லையா? சரியான பாயிண்ட். அந்த முதல் விமர்சனம் இருக்குல்ல, அனுபவம் இல்லைன்னு, அது அரசியலுக்கு வர்ற புது ஆட்கள் மேல வீசப்படுற முதல் கல் மாதிரி. ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் அட்டாக். எம்ஜிஆர்ல இருந்து எல்லாரும் சந்திச்ச ஒரு விமர்சனம். ஆமா, அதனால அதுல பெருசா ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த ரெண்டாவது கருத்து, த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வர வேண்டும்னு சொன்னது, அது விவாதத்தோட களத்தையே மாத்திடுது. அரசியல் விமர்சனத்திலிருந்து தனிப்பட்ட தாக்குதலுக்கு கொண்டு போயிடுது. எக்ஸாக்ட்லி, அங்கதான் அவங்களோட உத்தியே இருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. சரி, அந்த அனுபவம் இல்லைங்கிற விமர்சனத்தையே எடுத்துப்போமே. தமிழ்நாட்டு அரசியல்ல இதுக்கு முன்னாடி இது வேலை செஞ்சிருக்கா? எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலையும் இதே அஸ்திரம் தானே பயன்படுத்தப்பட்டது. அதுதான் முக்கியமான விஷயம். பெரும்பாலும் இது பெரிய அளவுல வேலை செய்யாது. ஏன்னா மக்கள் சில சமயம் இந்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளால சோர்வடைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்க. ஆமா, ஒரு புதுமுகம் வரட்டுமே நினைப்பாங்க. அதனால அனுபவம் இல்லைன்னு சொல்றது சில சமயம் அந்த புது நபருக்கு சாதகமா கூட மாறிடும். எப்படிங்கிறீங்க? அவரோட ஆதரவாளர்கள், ஆமா இவருக்கு ஊழல் பண்ண அனுபவம் இல்ல, மக்களை ஏமாத்த அனுபவம் இல்லைன்னு அதை திருப்பி விடுவாங்க. சோ அது ஒரு இரட்டை முனை கத்தி. சரி, அது ஒரு வழக்கமான தாக்குதல்னா அதோட நிறுத்தாம எதுக்கு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரு தனிப்பட்ட தாக்குதலுக்கு போகணும்? சம்பந்தமே இல்லாம த்ரிஷாவோட பேரை ஏன் உள்ள கொண்டு வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? இத நாம பாய்சனிங் தி வெல் தந்திரம்னு சொல்லலாம். பாய்சனிங் தி வெல்னா கிணத்துல விஷம் கலக்கிறதா? ஆமா, அதேதான். ஒரு கிணத்துல தண்ணி நல்லா இருக்கு, ஆனா யாராவது போய் அதுல விஷம் இருக்குன்னு ஒரு வதந்திய கிளப்பி விட்டா போதும், அதுக்கப்புறம் யாருமே அதை குடிக்க தயங்குவாங்க இல்லையா? உண்மைதான். அதே மாதிரிதான் விஜய் தன்னோட கொள்கை திட்டம்னு மக்கள் முன்னாடி எதையாவது வைக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட தனிப்பட்ட குணம் மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடுறது. ஓகே ஓகே, அப்போ மக்கள் விஜய் ஒரு வருங்கால தலைவருங்கிற பார்வையில பார்க்காம ஒரு சினிமா நடிகருங்கிற ஃப்ரேம்லயே வச்சிருக்க பாக்குறாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஃப்ரேமிங்க உருவாக்குறது தான் அவங்க நோக்கம். அவர் இன்னும் சீரியஸான ஆள் இல்ல, அவர் இன்னும் சினிமா உலகத்துல தான் இருக்காருன்னு ஒரு பிம்பத்தை விதைக்கிறது. இது மூலமா விவாதத்தையும் திசை திருப்பிடலாம். ஆமா, அவர் தன்னோட திட்டங்களை பத்தி பேசுறத விட்டுட்டு இந்த தனிப்பட்ட தாக்குதலுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க. இந்த விவாதத்துல எனக்கு ரொம்ப உறுத்துற ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறது தான். அதுவும் அந்த விவாதத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பெண். ஏன் குறிப்பா த்ரிஷாவோட பேரை தேர்ந்தெடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பாருங்களேன், ஒரு அரசியல் சண்டையில சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணோட பேரை இழுக்கும் போது அந்த விவாதத்தோட தரம் தானாவே குறைஞ்சிடும். இது அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சேதான் செய்யறாங்க. ஆமா, இது மூலமா ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, விஜய ஒரு மாதிரி ஆணாதிக்க மனோபாவம் கொண்டவரா சித்தரிக்க ஒரு மறைமுக முயற்சி நடக்கலாம். ரெண்டாவது, இது ஒரு டாக் விசில் அரசியல். டாக் விசில்னா அது என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி ஒரு ரகசிய சிக்னல் அனுப்புறது. இத கேக்குற சிலர், ஓ இவர் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்காரா அப்படின்னு நினைக்கலாம். அட பாவமே, இது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலையும் சங்கடத்தையும் புதுவழியில உருவாக்கும். அத பத்தி யோசிக்கவே இல்லையா? அதுதான் இதுல இருக்கிற மிக மோசமான விஷயம். ஒரு அரசியல் சண்டைக்காக ஒரு பெண்ணின் நற்பேரை பணயம் வைக்கிறது ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த மனநிலை. ஆமா, இது பெண்களை ஒரு கருவியா பாக்குற மனப்பான்மையை காட்டுது. நிச்சயமா, ஆண்களோட சண்டையில பெண்களோட மானம் ஒரு ஆயுதம்.
அந்த பழைய நிலப்பிரபுத்துவ காலத்து சிந்தனை மாதிரி இருக்கு. இது பெண் வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்மறை தாக்கத்தை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த கருத்து சொன்னதுக்கு அப்புறம் அதோட அதிர்வலைகள் எப்படி இருந்துச்சு? சமூக ஊடகங்கள்லயும் மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்தது? சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய புயலே கிளம்பிடுச்சு. பலரும் நயினார் நாகேந்திரனோட கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. குறிப்பா ஒரு பெண்ணோட பேரை அனாவசியமா இழுத்தத ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. மற்ற அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் விஜய்க்கு ஆதரவா பேசல. ஆனா நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தின அந்த உத்திய கண்டிச்சாங்க. அரசியல் விமர்சனம் இருக்கலாம், ஆனா அதுக்காக சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணோட பேரை இழுக்கிறது தப்புன்னு அறிக்கை விட்டாங்க. அப்போ இந்த உத்தி ஒரு வகையில அவங்களுக்கே திருச்சடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். இது விஜய்க்கு ஒரு விதமான அனுதாபத்தையும் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் உருவாக்குச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ குறுகிய காலத்துல இது ஊடக கவனத்தை ஈர்த்தாலும் நீண்ட கால நோக்குல இது பேசியவருக்கே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரி, இப்போ இத நாம விஜய் தரப்புல இருந்து பாப்போம். அரசியலுக்கு புதுசா வர்ற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தாக்குதல் ஒரு பெரிய பரீட்சை மாதிரி தானே? ஆமா, ஒரு பெரிய டெஸ்ட். இத அவர் எப்படி எதிர்கொள்ளணும்? அவருக்கு முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, உணர்ச்சி வசப்பட்டு கோபமா இதுக்கு பதிலடி கொடுக்கறது. அப்படி செஞ்சா அவர் எதிராளி விரிச்ச வலையில போய் விழுந்த மாதிரி ஆகிடும், விவாதம் திசை திரும்பிடும். அவங்க எதிர்பார்த்ததும் அதுதான். ஆமா. 2வது வழி, இத முழுசா புறக்கணிச்சுட்டு தன்னோட அரசியல் செயல் திட்டங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது. இந்த மாதிரி தரம் குறைந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றது. இது ஒரு பக்குவப்பட்ட தலைவருக்கான அடையாளத்தை கொடுக்கும் இல்லையா? கரெக்ட். எதிராளி ஆடுகளத்தை தீர்மானிக்க விடாம தனக்கான ஆடுகளத்துல நின்னு விளையாடுற மாதிரி. மக்கள் எப்போதுமே சண்டையை விட தீர்வுகளை தான் விரும்புவாங்க. இந்த ஒரு சம்பவம் வெறும் விஜய் அல்லது நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இது நம்ம ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சாரத்தை பத்தியும் சில விஷயங்களை சொல்லுது இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல தனிநபர் தாக்குதல்கள் புதிதில்ல. ஆனா சமீப காலங்கள்ல சமூக ஊடகங்களோட வளர்ச்சியால இது ஒரு பெரிய வியாதி மாதிரி பரவிடுச்சு. ஆமா, ஒரு சின்ன தீப்பொறி கூட காட்டு தீ மாதிரி பரவுது. இதனால என்ன ஆகுதுன்னா, தலைவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறதை விட இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு பதில் சொல்றதுல தான் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு. இது ஜனநாயகத்துக்கே ரொம்ப ஆபத்தானது. மக்கள் பிரச்சனைகள் பத்தின விவாதங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு யார் யாரை என்ன சொன்னாங்கங்கிற கிசுகிசு அரசியல் முன்னுக்கு வருது. சரி, இது பொதுமக்களோட கவனத்தை திசை திருப்புற ஒரு பெரிய உத்தி. பெட்ரோல் விலை, வேலையில்லா திண்டாட்டம் பத்தி மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பப்படும். உடனே எல்லாரோட கவனமும் அது மேல போயிடும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயத்தை ஒரு முறை தொகுத்து பார்ப்போம். நயினார் நாகேந்திரன் விஜய் மேல வச்ச விமர்சனத்துல 2 பகுதி இருந்துச்சு. முதல் பகுதி அனுபவம் இன்மைங்கிற ஒரு வழக்கமான அரசியல் தாக்குதல். ஆனா 2வது பகுதி தான் நடிகை த்ரிஷாவை குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு தனிப்பட்ட தாக்குதல். இது விஜயோட குணாதிசயங்கள் மேல சந்தேகத்தை ஏற்படுத்துறது, விவாதத்தை திசை திருப்புறதுன்னு பல உள்நோக்கங்களை கொண்ட ஒரு திட்டமிட்ட உத்தி. ஆனா அது பெருமளவுக்கு அவங்களுக்கே திரிச்சிடுச்சு, விஜய்க்கு அனுதாபத்தை தான் தேடி கொடுத்திருக்கு. ஆமா, அப்படிதான் தெரியுது. இறுதியா இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஒரு பொது நபரோட, குறிப்பா ஒரு அரசியல் தலைவரோட தகுதியை நாம எப்படி மதிப்பிடணும்? அவரோட கொள்கைகள், திட்டங்கள், நிர்வாகத்திறன் இத மட்டும் வச்சு மதிப்பிடணுமா? இல்ல, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் யாரு கூட பழகுறாருங்கிற விஷயங்களையும் ஒரு அளவுகோலா எடுத்துக்கணுமா? இந்த எல்லைக்கோட்டை நாம எங்க வரைய போறோங்கிறதுல தான் நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.